ஜூலை 12 நமக்கு ஐஓபி, எல்பிஓ எக்ஸ்பெக்ட் பண்றோம். இன்னும் எக்ஸாக்ட்டா 14 டேஸ் தான் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் நான் பிரிப்பேர் பண்றது? இல்ல ரிவைஸ் பண்றது? அப்படிங்கிற விதமான குழப்பத்துல நீங்க இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஐடியா குடுக்க தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். போத் அன்கம்ப்ளீட்டட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் ரிவைஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கம்பைன் பண்ணி. ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரீசென்ட்டா இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படுது. அப்ப நீங்க 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸும் பிரிப்பேர் பண்ணணுமா? அப்படின்னா கண்டிப்பா பண்ணணும். அது எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா குடுக்கணும்? எது மேலோட்டமா படிக்கணும்? அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப இந்த ஐஓபி, எல்பிஓல நம்ம அதிகமா எந்த டாபிக்லேருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங், நேஷனல் ஸ்கீம்ஸ். இந்த டாபிக்லேருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இதில பர்சன்டேஜ், இயர், நம்பர்ஸ், டார்கெட் இதெல்லாம் எதனா பார்த்தா ஸ்பெசிஃபிக்கா பிரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட்டா நெறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லா விதமான டேட்டாவும் படிக்கக்கூடிய 3 டாபிக் என்ன அப்படின்னா, இந்த 3 டாபிக் தான். அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் அந்த நியூஸ்ல கவர் ஆனத பிரிப்பேர் பண்ணிறணும். பர்ட்டிகுலரா ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாசத்தையாச்சு நீங்க ஒழுங்கா தெளிவா படிச்சுக்கோங்க. சரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இத நான் பிரிப்பேர் பண்ண தேவையில்லையா சார்? அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு நெறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பா பிரிப்பேர் பண்ணலாம். அது எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரண்ட்ஸ் இத பாருங்க. இந்த கரியர்ஸ் கிளவுட்னா அஃபேர்ஸ் கிளவுட் தான். ஓகேங்களா? இத நீங்க பிரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே. அந்த 3 மாசத்துக்கு நீங்க இதில பிரிப்பேர் பண்ணல அப்படின்னா, எய்தர் இவங்களுடைய மந்த்லி பிடிஎஃப் அதில கன்டென்ட் அதிகமா நீங்க ஃபீல் பண்ணா, ஆலிவ் போர்டு, அடா, அப்பர்ச்சித் பிடிஎஃப், ஆம்பிசியஸ் பாபா அப்படிங்கிற ஒரு கேப்சூல் பிடிஎஃப் இருக்கு. ஓகேங்களா? இது ஆம்பிசியஸ் பாபா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரொம்ப கம்மியான நியூஸ், இம்பார்ட்டன்ட்டான நியூஸ், சிம்பிளா ஃப்ரீ தான் அது. ஓகேங்களா? அத வந்து நீங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசத்த கவர் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி எஸ்பிஐ கிளர்க்குக்கு ஜான் டூ மார்ச் அஃபேர்ஸ் கிளவுட்லயோ, ஸ்மார்ட் கிடவுலயோ இல்ல நீங்க எந்த சோர்ஸ்ல படிச்சிருக்கீங்களோ, அதுல நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க படிச்சிருந்தா. இல்ல நான் புதுசா கவர் பண்ணணும் அப்படின்னா, ஆம்பிசியஸ் பாபா கேப்சூலையோ, அடா, ஆலிவ் போர்ட், அப்பர்ச்சித் கேப்சூல் மாதிரி ஏதோ ஒரு கேப்சூல அந்த 3 மாசத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மேலோட்டமா படிங்க போதும். புதுசா படிக்கிறவங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஸ்டெப் 1. இதுதான் ஸ்டெப் 1. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ச நீங்க மேலோட்டமா படிக்கிறீங்க. புதுசா படிக்கிறவங்க. ஆல்ரெடி பிரிப்பேர் பண்ணவங்க நீங்க என்ன பண்றீங்க? ஆல்ரெடி பிரிப்பேர் பண்ண சோர்ஸ்லேருந்து ரிவைஸ் பண்றீங்க. புதுசா படிக்கிறவங்க கம்மியான கன்டென்ட்ட இருக்கக்கூடிய சோர்ஸா பார்த்து கேப்சூல மட்டும் படிங்க. அப்புறம் அதுக்கான ஸ்டாட்டிக்ஸும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அஃபேர்ஸ் கிளவுட்ல ஸ்டாட்டிக் பிடிஎஃப்னு மந்த்லி தனியா விடுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஏப்ரல், மே, ஜூன் இத தெளிவா படிச்சுக்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஒரு வேள கேட்டா நம்ம அங்க அட்டெண்ட் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதுக்கு அட்லீஸ்ட் நீங்க பேஸ் சோர்ஸ் சின்ன சோர்ஸ் ஆச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அப்ப பேங்கிங், நேஷனல் ஸ்கீம் இந்த பிஎன்எஸ்ஸ தவிர வேற எந்த டாபிக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லன்னு நெறைய பேர் கேட்குறீங்க. அதுல நெறைய கொஸ்டின் கவர் ஆகும். பாதிக்கும் மேற்பட்ட கொஸ்டின் அங்க கவர் ஆயிடும். மீதி கொஸ்டின் வந்து வேற டாபிக்ஸ்லேருந்து கவர் ஆகும். அதுலயும் பர்ட்டிகுலரா உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட்டு, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் இண்டெக்ஸ் ரேங்கிங் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் அதிகமான வெயிட்டேஜ் குடுப்பாங்க. இன்டர்நேஷனல் நியூஸ் கூட படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏதான ஒரு மந்த்லி கேப்சூல் அடாவுடைய மந்த்லி கேப்சூலோ, உங்களுக்கு பெஸ்ட்டு அஃபேர்ஸ் கிளவுட் மந்த்லி கேப்சூல் சூப்பரா இருக்கும். அஃபேர்ஸ் கிளவுடைய மந்த்லி கேப்சூல்ல இந்த அப்பாயின்ட்மென்ட்டு, டேபிள் போட்டு உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸு, இன்டர்நேஷனல் நியூஸு அதெல்லாம் இந்த மந்த்லி கேப்சூல்ல பிரிப்பேர் பண்ணா எனஃப். புரியுதுங்களா? என்னன்னா என்ன? இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க? என்ன கவர் பண்றாங்க? அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. புதுசா பிரிப்பேர் பண்றவங்க. ஏதாச்சும் ஒரு கேப்சூல் எடுத்து. ஓகேங்களா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த கேப்சூல எடுங்க. மந்த்லி கேப்சூல் எடுத்து பிரிப்பேர் பண்ணுங்க. மத்த டாபிக்ஸ்க்கு. இதுவே பேங்கிங், நேஷனல் ஸ்கீம்ஸா இருந்தா கொஞ்சம் டெப்த்தா பிரிப்பேர் பண்ணுங்க. எல்லா டேட்டாவும் படிங்க.
கரியர்ஸ் கிளவுட்ல ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும். அதில நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, அத கூட எடுத்து அட்லீஸ்ட் முடியலன்னா பேங்கிங் மட்டுமாச்சும் படிச்சுக்கோங்க. நேஷனல் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, மந்த்லி பிடிஎஃப்ல டைம் இல்லாதவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்கீம்ஸ் ஸ்கீம்ஸுக்கு டெஃபினெட்லி நீங்க தெளிவா படிச்சாகணும். புரிஞ்சுதுங்களா? டெப்த்தா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்கீம்னா எல்லா ஸ்கீமும் கிடையாது. கரண்ட் அஃபயர்ஸ்ல கவர் ஆன ஸ்கீம்ஸு. ஓகேங்களா? அந்த நினைவு தினங்கள் கொண்டாடியிருப்பாங்க. அந்த லான்ச் பண்ண டேட்ட கொண்டாடியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? தெளிவா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப அர்பன் ரிலேட்டடா ஒரு ஸ்கீம் வருது அப்டின்னா, எந்த இயர் லான்ச் பண்ணாங்க? யார் மூலியமா லான்ச் பண்ணப்பட்டது? இந்த வருஷம் பட்ஜெட் என்ன அலோகேட் பண்ணாங்க? எந்த வருஷம் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க? இந்த மாரி விஷயங்கள நீங்க ஸ்கீம்ஸ டெப்த்தா அனலைசிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். 1 மாசத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 10லேருந்து ஒரு 15, 20 10லேருந்து 20 ஸ்கீம்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. ஓகேங்களா? அட்லீஸ்ட் இந்த ஏப்ரல், மே, ஜூனுக்காச்சு ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கூட நீங்க ஸ்கீம் என்ன? எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒருவேள பழைய மாதிரி கேட்டா, நீங்க அட்லீஸ்ட் அது என்னன்றதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. என்ன சோர்ஸஸ்ன்னு நான் தெளிவா சொல்லியாச்சு. அஃபேர்ஸ் க்ளவுட், ஸ்மார்ட் கிடா, ஸ்டடி ஐக்யூல ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கொஸ்டின் கவர் ஆகும். அவங்க அதிலேயே ரிவைஸ் பண்ணிக்குவாங்க. படிச்சிருந்தா, எதுல படிச்சீங்களோ அதிலேயே ரிவைஸ் பண்ணிக்கோங்க பெட்டர். படிக்காதவங்க மட்டும் அந்த பிஎன்எஸ் டாபிக்க பேங்கிங் நேஷனல் ஸ்கீம தெளிவா, டெப்த்தா படிச்சுக்கோங்க. அண்டு அஃபேர்ஸ் க்ளவுட்ல பேங்கிங் எம்சிக்யூ அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவர்னஸ்னு ஒரு பிடிஎஃப் விடுவாங்க. அதில 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. அதில ஃபர்ஸ்ட்டு கன்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பேங்கிங் எம்சிக்யூ இருக்கும். அந்த பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஸ்டாட்டிக் எம்சிக்யூ தனியா இருக்கும். இதில இந்த செகண்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? பேங்கிங் எம்சிக்யூ அஃபேர்ஸ் க்ளவுட்ல அத நீங்க தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெறைய கொஸ்டின் அதிலேருந்து கவர் ஆகும். 1 மாசத்துக்கு 80 பிளஸ் நியூஸ் இருக்கும். 80 டூ 90 நியூஸ் இருக்கும் பெர் மந்த்துக்கு. அப்ப நீங்க 3 மந்த்துக்கு படிக்கணும்னா ஒரு 260 நியூஸ் இருக்கும். ஒரு 6 மந்த்துக்கு நீங்க அதில ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 5840, 6848 ஒரு 450லேருந்து 500 நியூஸ் வந்து பேங்கிங் கவர் ஆகும் அதில. நெறைய கொஸ்டின்ஸ் அதுலேருந்து கவர் ஆயிடும். அட்லீஸ்ட் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நீங்க வேற சோர்ஸ்ல படிச்சா கூட, அதுக்கப்புறம் ஏப்ரல் டூ ஜூன் வரை இருக்கக்கூடிய பேங்கிங் பிடிஎஃப்ப கண்டிப்பா நீங்க அஃபேர்ஸ் க்ளவுட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் நீங்க எப்படி ரிவைஸ் பண்ணணும் ஐடியா இல்லாம இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் குடுங்க. அதில பேங்கிங் நேஷனல் ஸ்கீம்ஸுக்கு தெளிவா ப்ரிப்பேர் பண்றீங்க. அதுலயும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னா கூட நீங்க செகண்டரி ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஏப்ரல், மே, ஜூனுக்கு குடுக்குறீங்க. அடுத்து இது கேப்சூல் மந்த்லி கேப்சூல் பிடிஎஃப் படிங்க. இல்ல நீங்க ஆல்ரெடி படிச்ச சோர்ஸ்லயே படிங்க. மத்த டாபிக்கு நீங்க எந்த சோர்ஸ்ல படிச்சீங்களோ, அதோடைய மந்த்லி பிடிஎஃப்போ, இல்ல எக்ஸாம் பிடிஎஃப் வரும். வீக்லி பிடிஎஃப் இருக்கும். ஏதோ ஒரு பிடிஎஃப்ப எடுத்து ப்ராப்பரா அந்த மந்த்துக்கு நான் சொன்ன மாதிரி வெயிட்டேஜ் குடுங்க. ரிவர்ஸ்லேருந்து போங்க. ஏப்ரல், மே, ஜூன் அதுக்கப்புறம் மார்ச், பிப்ரவரி, ஜனவரி இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல போங்க. ஓகேங்களா? இப்ப எந்த மாசத்துலேருந்து அதிகமான வெயிட்டேஜ் குடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மல்டிபிள் ஷிஃப்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால, ஒரு ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் 3 மாசம் கேட்பாங்க. ஒரு ஷிஃப்ட்ல 2வது 3 மாசம் கேட்பாங்க. ஒரு சில ஷிஃப்ட்ல லாஸ்ட் இயர்ல கூட கேட்பாங்க. அந்த லாஸ்ட் இயர்ல கேட்கிறத நீங்க விட்டுருங்க. அது எல்லாருக்கும் டிஃபிகல்ட் தான். பட் இந்த லாஸ்ட் 6 மந்த் ஆச்சும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி அந்த 6 மந்த்துக்கு மேல நான் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லையா சார் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. நீங்க வேகமா ரிவிஷன் பண்ணிருவீங்க. அதுக்கு முன்னாடி படிச்ச மந்த்ஸ் எல்லாம் அப்படின்னா, நீங்க ஒரு டைம் பெரட்டி பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க நீங்க யாரானா, அது அப்படி இல்லையா, நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க அந்த ஏற்கனவே படிச்சிருந்தீங்க இல்லைங்களா? ஜெராக்ஸ் போட்டு, அந்த பிடிஎஃப் எடுத்து பெரட்டி பார்க்கலாம். அந்த ஜெராக்ஸ. வேகமா ரிவிஷன் பண்ண முடியும்னா, இந்த 6 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடிய மந்த்ஸ. முக்கியமா இந்த 6 மாசம் படிக்கணும். அதுலயும் லாஸ்ட் 3 மாசம் தெளிவா படிக்கணும். பிஎன்எஸ்ஸ. திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ மந்த்லி கேப்சூல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அ அண்ட் அதர் 3 மந்த்ஸ் உடைய பிஎன்எஸ்ஸ உங்களுடைய டைம் அவைலபிலிட்டிய பொறுத்து டெப்த்தா படிங்க. அப்படி இல்ல டைம் கம்மியா இருக்கு அப்படின்னா, ஜனவரி டூ மார்ச்ச இந்த மாரி கேப்சூல்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே. ஓகேங்களா? எல்லாத்தையுமேனா எல்லா டாபிக்குமே. ஆனா லாஸ்ட் 3 மந்த் இப்ப எக்ஸாம் முன்னாடி இருக்கக்கூடிய 3 மந்த்ஸ் உடைய பேங்கிங் நேஷனல் ஸ்கீம்ஸ நீங்க கண்டிப்பா ஓரளவுக்கு டீட்டெயில்டா படிக்கிறது உங்களுக்கு சேஃப் ஜோன்ல இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இப்படி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப ரீசென்ட்டா தான் இப்ப தான் சார் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்க, நீங்க இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. டைரக்ட்டா எடுத்து எதான ஒரு கேப்சூல எடுத்து மடமடன்னு மக்கப் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? மக்கப் பண்றீங்களோ, இல்ல வீடியோஸ் பார்த்து படிக்கிறீங்களோ, பெஸ்ட் 300 இருக்கும் அது மாரி படிக்கிறீங்களோ, இல்ல வீக்லி பிடிஎஃப் விடுவாங்க. அத படிக்கிறீங்களோ, ஏதோ ஒண்ணு நீங்க வந்து புதுசா படிக்கிறவங்க கேப்சூல் எடுத்து படிச்சுருங்க. டைரக்ட்டா எக்ஸாம் கேப்சூலுக்கு போயிடுங்க. புரிஞ்சுதுங்களா? புதுசா படிக்கிறவங்க எக்ஸாம் கேப்சூல்ல படிக்கிறவங்க. இனிமேல் படிக்கிறவங்க ஆல்ரெடி அரைகுறையா படிச்சு வச்சிருந்தவங்களுக்கு இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்ட்ராட்டஜிய அப்ளை பண்ணுங்க. வெயிட்டேஜ் எந்த டாபிக் அதிகமா குடுக்கணும், எந்த டாபிக் வெயிட்டேஜ் கம்மியா குடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க இதுவரைக்கும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெவலப்மென்ட் பண்ணலாம். தேங்க் யூ.